ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, எல்லோரும் ஹாப்பியாக இந்த நாளை துவங்கியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம காலையில் இந்த ஜெயாஸ் கார்டனில் இருக்கிற அந்த இயற்கையோடு கூட அப்படியே இங்கே பாருங்கள், கடவுளுடைய படைப்பு எவ்வளோ அற்புதம் இல்லையா? இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. உங்களுக்கு ஏதாவது கார்டன் சம்மந்தமாக சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அப்படி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறுநாளே அதற்கான தீர்வு பற்றின வீடியோ போடப்படுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன், அதை கண்டுக்க மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். உங்கள் சகோதரிகிட்ட கேட்குற மாதிரி நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்கலாம். கேட்டிங்கன்னா மறுநாள் உங்களுக்கு வீடியோ பதிவாக அதை வந்து பதிவிட்டுருவேன். ஓகேங்களா? இப்போ ஒரு சகோதரி கேட்ட கொஸ்டினுக்கான பதில் தான். மாதுளை வந்து பிஞ்சு பிடிக்க மாட்டேங்குது, பிஞ்சுகள் வந்தாலும் உதிர்ந்து போயிடுது, இல்லைன்னா பூக்களே வர மாட்டேங்குது, பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம வீட்டில் மாதுளை கேட்கவே வேணாம். இந்த இடத்துல வச்சுருந்தேன், இப்போ வந்து இடம் மாற்றிருக்கேன். அதுக்கான ரீசனும் நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஒரு 5 அடி வளர்ந்துருந்தாங்கங்க. வளர்ந்து பூக்கள் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் மாதுளை பற்றி நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 4 மாதம் இருக்குங்க, அப்போ இருந்தே பூக்கள் வர ஆரம்பித்தாங்க. ஆனால் பூக்கள் வந்த உடனே எல்லா பூக்களும் பிஞ்சுகள் ஆனாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எல்லா செடியினுடைய தன்மையுமே வந்து ஃபஸ்ட்டு பூக்கும்போது கொஞ்சம் அது வந்து உதிர்ந்து போக தாங்க செய்யும். நீங்கள் அதுலேயே டென்ஷன் ஆகிட்டு ஐயோ காய் வரல, பூக்கள் போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. சரிங்களா? பூக்கள் கொஞ்சம் முதிர தான் செய்யும். ஆனால் ரொம்ப நாளாக பூக்கள் உதிர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கான ரெமெடி கொடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன மண் கலவை நான் போட்டேன் அப்படின்னாக்க 1:1:1 தொழு உரம், அதாவது ஆட்டுச்சாணம் நான் போட்டேன். நீங்கள் மாட்டுச்சாணம் இருந்தாலும் நல்லா காய வச்சு மக்கி இருக்கிறதா போட்டுக்கோங்க. 1 பங்கு மண், அது தோட்டத்தில் பக்கத்தில் கிடைக்கிற மண் தான். அதுக்கப்புறம் கொக்கோபிட் 1, 3 பங்காச்சா. அதுக்கப்புறம் அதோட கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கிட்டேன். இவ்வளோ தாங்க நம்முடைய மண் கலவையில் இதுதான் இருந்தது. தொழு உரம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. அதுலேயே நிறைய மண்புழுக்கள் எல்லாம் உருவாகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தொழு உரம் வந்து கண்டிப்பாக எல்லா செடிகள்லையும் பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கப்புறம் அதிகமாக நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்க தேவைப்படாது. இந்த மண்கலவை போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெகுலராக தண்ணி மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க. அது மாதிரி ஒரு செடி வந்து நர்சரியிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னாக்கா அந்த மண்ணை வந்து அந்த செடியில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மண்களை ஃபுல்லாக உதுத்து விட்டுறணுங்க. உதுத்து விட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதை வந்து பிளான்டிங் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது களிமண் மாதிரி இறுக்கமான தன்மையோடு இருக்கும். அப்படி வச்சிங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த மாதிரி வைக்கிற செடிகள் வந்து சில நேரங்களில் செத்து போக வாய்ப்பு இருக்குது. எனக்கு அது மாதிரி 3 செடி ஆச்சுன்னு சொல்லி சொன்னேன். அதை விட்டு வேறு வர ரொம்ப திணறும், பாவமாக இருக்குங்க. அந்த மாதிரி பண்ணிடாதீங்க தப்பை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வச்சு நீங்கள் நினைக்கலாம் வேறு அப்படியே அதிர்ந்துச்சுன்னா அப்போல்லாம் கிடையாதுங்க. எடுத்துகிட்டு வைங்க, கொஞ்சம் நிழலாக வைங்க, மூடாக்கு போட்டு வைங்க. அது அழகாக பிக்கப் ஆகி 1 வீக்லலாம் வந்துடும். அந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அது வந்து அது நல்ல பிக்கப் ஆகிறதுக்காக நல்ல ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை தொழு உரம் மட்டும் மண்ணை கிளறி கொடுத்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் 4லிருந்து 5 மாதத்துலலாம் அதில் பிஞ்சுகள் பூக்கள் வர ஆரம்பிப்பாங்க. வந்த உடனேயே அவங்க வந்து பூக்கள் எல்லாம் பிஞ்சுகளாக மாற மாட்டாங்க. ஒரு டைம் 2 டைம் ஒரு 10 நாள் வரைக்கும் அது கொஞ்சம் பூக்கள் பூத்தான பூக்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், உதிர்ந்து தான் போகும். அதுக்கப்புறமும் அவங்க வந்து ரெக்கவர் ஆகாமல் ஒரு 1 மந்த்துக்கு அந்த மாதிரி உதிர்தல் மட்டுமே இருக்குது, பிஞ்சுகள் வரலை அப்படின்னாக்க பூக்கள் வந்து பிஞ்சுகளாக மாறணும்னா தேமோர் கரைசல் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா யூடியூப்லேயும் சொல்கிறது வழக்கம். ஆமாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், தேமோர் கரைசல், எனக்கு தேமோர் கரைசல்லாம் ரெடி பண்ண டைமே இல்லைங்க. அதுக்கு தேங்காய் பால் எடுக்கணும், தயிராது வீட்டில் இருக்கும், மோர் அடிச்சிடலாம், புளிக்க வச்சிடலாம். ஆனால் தேமோர் கரைசல்கள் எனக்கு டைம் இல்லை. அதனால் என்னோடய கார்டனை பொறுத்த வரைக்கும் வந்து இது பண்ணும் அது பண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ரெடி பண்ணுற வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். எது ரொம்ப ஈஸியஸ்ட் வேயோ அதை தான் நான் வந்து பிக்கப் பண்ணி செஞ்சுக்கிறது. இப்போ பஞ்சகாவியை ரெடி பண்ண சொன்னால் ரெடி பண்ண மாட்டேன், ஆனால் மீனமெல்லாம் ரெடி பண்ணிடுவேன். ஒரு வாழைப்பழ கரைசல் ரெடி பண்ணிடுவேன், அது ஈஸி. அது மாதிரி நம்ம இதையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம்.
சரிங்களா. நான் பண்ணக்கூடியது என்ன தெரியுமா, மோர் ஆனால் வந்து பாக்கெட் பாலாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு மாட்டு பாலாக பார்த்துக்கோங்க. வழியே இல்லைன்னா இதையும் கூட பயன்படுத்தலாங்கிறதையும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா. மோரை நல்லா ஒரு வாரம் புளிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 3 நாள் 4 நாளே புளிக்க வச்சா போதும். ரொம்ப நாள் புளிக்க வச்சிட்டிங்கன்னா புழுக்கள் வந்துடும், அதையும் பயன்படுத்த முடியாது, சரிங்களா. அந்த புளிச்ச மோரை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஆனால் புளிச்ச மோரை அப்படியே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. 10 மடங்கு தண்ணி, 10 இல்லை 20 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எவ்வளோக்களோ டைலூட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. கட்டியாக இருந்தால் தான் அதில் ஏதாவது ஃபங்கஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்ல மைனூட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த மோரை தெளித்து விட்டுட்டே வந்தீங்கன்னாவே தொடர்ந்து 2 நாள் அல்லது 3 நாள் தொடர்ந்து தெளிச்சிங்க அப்படின்னா அழகாக 4ஆவது நாளில் உங்கள் கண்ணுக்கு ஒரு குட்டியாக ஒரு பிஞ்சுகள் பிடிக்கிறது பார்த்துருவீங்க. அதுக்கப்புறம் அது தேவைப்படாது. அதுக்கப்புறம் பிஞ்சுகள் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 2-3 தான் வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாள் கேப் விட்டு இன்னொரு தடவை தெளித்து விடுங்க, போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அழகாக அவங்க பிஞ்சுகள் பிடிச்சி சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. காய்ச்சி முடித்ததுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி காய்கள் பெருசாகணும் இல்லையா, கண்டிப்பாக தொழு உரம் தான் நீங்கள் கொடுக்கணும். காய்கள் பெருசாகணும்னா தொழு உரம் தான் அதுக்கு பெஸ்ட்டு. ஸோ அதை நல்லா மண்ணை கிளறி விட்டு தொழு உரம் கொடுத்துட்டு வாங்க. அழகாக நல்ல பெருசாக காய்கள் வர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் என்னென்னவோ போடுறாங்கங்க இப்போல்லாம். இது வந்து இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசாயனங்களையும் இயற்கைங்கிற முறையில் விற்றுட்ருக்காங்க. அதனால் அந்த மாதிரியெல்லாம் வேணாம், சரிங்களா. இல்லை உங்களுக்கு வந்து இது ராக் பாஸ்பேட் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சு விடலாம் காய்கள் பெருக்கிறதுக்கு. பட் நான் வச்சதில்லை. எனக்கு வந்து இந்த மாதிரி வாங்குறது எதுவுமே எங்கள் ஏரியாவில் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் வைக்கிறதில்ல. மற்றபடி பழங்கள் பெருசாகணும்னா ராக் பாஸ்பேட் வைக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. எங்கள் வீட்டில் நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தது. ஒரு 30 காய் அட் அ டைமில் 30 காய் ஒன்று ஒன்றா பழுக்க மறுநாள் வந்து பார்த்தா கூடு மட்டும் இருக்கும், உள்ளே எதுவும் இருக்காது. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இது கவர் கட்டி அப்படியே ஒரு 10 கவர் கட்டி விட்டேன். கவர் அப்படியே இருக்கும், உள்ளே ஓடு மட்டும் இருக்கும். உள்ளே போய் எப்படி சாப்பிட்றாங்க, யார் சாப்பிட்றாங்க, இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சதே இல்லை. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வீட்டு மாதுளை நான் சாப்பிட்டது இல்லைங்க. அப்போ எல்லோரும் கேட்டாங்க, நீங்கள் வந்து இடத்த மாற்றிடுங்க அப்படி சொன்னாங்க. சரி, இடத்த மாற்றுறப்ப நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவ்வளோத்தையும் ப்ரூன் பண்ணி முதல்ல இருந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூன் பண்ணிட்டேங்க. இங்கே வாங்க காமிக்கிறேன். உள்ளே இந்த தெரியுறாங்களா, உயரமாக தெரியுறாங்களா, இங்கே வாங்க சைடு வெளியே காமிச்சா நல்லா தெரியுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சு. ஏன் நான் ப்ரூன் பண்ணேன் அப்படின்னா அந்த ப்ரூன் பண்ணுறதுனால அந்த ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எவ்வளோ தண்டி வந்திருக்காங்க. அப்படி இந்த பேசில் சூட்டுன்னு சொல்லுவாங்க, கீழே இருந்து அப்படி உயரமாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக வளருவாங்க. அந்த மாதிரி வளர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி ப்ரூன் பண்ணி விட்டேங்க. பூக்கள் இருக்கும்போது பண்ணிடாதீங்க, எல்லாம் முடிஞ்சப்பறம் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் தான் பண்ணிவிட்டு தொழு உரம் கொடுத்து போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ 2 பூக்கள் பெருசாக இருக்காங்க. அதுபோக குட்டியாக நிறைய மொட்டுக்கள் வந்திருக்காங்க. இந்த மாதிரி வைக்கும்போது இந்த பேசில் சூட் வர்ற அளவுக்கு நம்ம வந்து ப்ரூன் பண்ணி அந்த மாதுளையை வளர்க்கும்போது அதுக்கு அடுத்து வரும் பார்த்திங்களா. இப்போ பிஞ்சுகள் முடிஞ்சு காய்களும் பறிச்சிட்டிங்க, அது வரைக்கும் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அது முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி நம்ம இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி விட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணக்கூடாது. அதுவும் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அரை அடிக்கு கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டேன். அது கட் பண்ணி விட்ட அப்புறம் கீழே இருந்து வந்தது பாருங்கள், அந்த எவ்வளோ உயரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அப்படி ஜைஜாண்டிக்காக பச்சைன்னு அப்படி வந்திருக்கு. நான் கொடுக்குறது ஒன்லி ஆட்டுச்சாணம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கொடுக்கணுமானா கண்டிப்பாக இல்லை, மாதம் ஒரு முறை கொடுத்தா கூட அழகாக பிக்கப் ஆகி வருவாங்கங்க. நீங்கள் அதுக்காக ரொம்ப வந்து கஷ்டப்பட வேணாம். அதை பார்த்தோன்னே ஒரு டல் தெரியுதா உடனே நீங்கள் ஏதாவது கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் இது கம்போஸ்ட்டு கிச்சன் கம்போஸ்ட் இருந்தால் அது கொடுங்க, அதுவுமே நல்லது தான். ஏன் வந்து தொழு உரம் திரும்ப சொல்கிறேன்னா மண்புழுக்களுக்கு வேணுங்கிறதுக்காக மண்புழு உரம்லாம் வாங்கி போடுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக தொழு உரம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக மண்புழுக்கள் உருவாகி வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா. இப்போ இந்த மாதுளை வளர்ப்பு பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் உள்ள டவுட்டு கிளியர் ஆகிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இப்படின்னு எந்த ஒரு கஷ்டமும் நான் பட மாட்டேன். ஈஸியாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு நான் பேசாமல் இருப்பேங்க. தண்ணியை மட்டும் ஊற்றுவேன், வந்து நிறைய பேசுவேன், இவங்கக்கிட்ட நிறைய பேசுவேன், இவங்களுக்கு நிறைய லவ் கொடுக்குறேன். அவங்க எனக்கு ஹார்வெஸ்ட் மூலமாக அவங்களோட லவ்வை தெரியப்படுத்துகிறாங்க. இவ்வளோ தான் இந்த கார்டனில் நான் பண்ணுறது. இங்கே பாருங்களேன், ரீபாட் கூட பண்ணாமல் 2 வருஷமாக ஒரு நாளைக்கு 50 பூ பூப்பாங்கங்க, அவ்வளோ. அது மாதிரி இங்கே பாருங்கள், வந்து 4 மாதத்தில் எவ்வளோ காய்கள் பாருங்களேன். என் வீட்டிலங்க
எந்த ஒரு பெரிய இதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் எல்லாரும் அப்படியே பூத்து குலுங்குவாங்க. ஹார்வெஸ்ட் அவ்வளோ கொடுப்பாங்க. பழங்களும் எனக்கே வந்து ஏன் இதுக்கு இவ்வளோ எனக்கு கொடுக்குற அப்படின்னு நினைக்க தோணும். இவங்களை பார்த்து கேட்க தோணும். நெய் மிளகாயை பாருங்கள் எவ்வளோ ஆன இருக்காங்க பார்த்தீங்களா. இது எல்லாம் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு போயிட்டே இருக்குது. பறிக்க வருது. நிறைய கீழே வேற விழுது. எங்கேயாவது ஒன்று தன்னால் முளைக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செழிக்க எல்லாமே வர்றாங்கங்க. இங்கே பாருங்களேன், அவ்வளோ வருவாங்க. நான் அதுக்காக வந்து இது பண்ணேன்னு உங்களை பயமுறுத்தி ஐயோ நமக்கு மட்டும் வரமாட்டேக்கே அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நான் ரொம்பலாம் கஷ்டப்பட்டதில்லை. அப்படி கஷ்டப்பட்டால் எப்படிங்க இப்படி ஒரு 400 தொட்டிகளை வச்சுக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு என்னால் இதை செய்ய முடியுதுன்னா ரொம்ப ஈஸியாக இதை பண்ணுறேன் அப்படிங்கிறது தானே உண்மை. நீங்களும் அது மாதிரி பண்ணி பார்க்குறீங்களா? பண்ணி பார்த்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்களா? ரொம்பலாம் ஒரி பண்ணாதீங்க. அதாவது கார்டன் வந்து நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான், நம்மளோட ஹாப்பிக்காக தான் வைக்கிறோம். அதை விட்டுட்டு இதில் நம்ம ஒரி ஆகக்கூடாது. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரிலாக்ஸாக தான் நீங்கள் கார்டன் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நம்ம அதுக்கிட்ட சொன்னால் அதுகிட்ட நம்ம பேசணுன்னா அது நமக்கு அழகாக ரியாக்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே அவங்க ரியாக்ட் பண்ணிவிட்டு அழகாக நமக்கு வந்து இது தப்பு இது சரின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இவங்களை விட பெஸ்ட் டீச்சர் வேறு யாருமே இருக்க முடியாதுங்க. சரிங்களா? இயற்கையோட பேச பழகுங்க. இயற்கையோட ஒன்றி அப்படியே உறவாடும் பொழுது நமக்கு அதனுடைய பலன் வந்து ஹார்வெஸ்ட் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை. See you.